Glory be to God. கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, உங்கள் அனைவருக்கும் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாளிலேயும் கர்த்தர் நம்மோடு பேசுகிறார். ஆமென். நம்மை அழைத்தவர், நம்மை அறிந்தவர், நம்மை தெரிந்து கொண்டவர் இன்றைக்கும் நம்மோடு பேசுகிறார். கர்த்தருடைய ஆவியானவர் உணர்த்தின ஒரு வசனத்தை வாசிப்போம். நாளாகமத்தின் 1 புஸ்தகம் 28 அதிகாரம் அதனுடைய 4வது வசனம். இப்போதும் இஸ்ரவேல் அனைத்தின் மேலும் என்றைக்கும் ராஜாவாயிருக்க இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் என் தகப்பனுடைய வீட்டாரில் எல்லாம் என்னை தெரிந்து கொண்டார். அவர் யூதாவையும் யூதாவின் வம்சத்தில் என் தகப்பன் குடும்பத்தையும் தலைமையாக தெரிந்து கொண்டு என்னை எல்லா இஸ்ரவேலின் மேலும் ராஜாவாக்க என் தகப்பனுடைய குமாரருக்குள் என் மேல் பிரியம் வைத்தார். Praise the Lord. இங்கிலீஷில் நாம் இப்படியாக வாசிக்கிறோம். Yet the Lord, the God of Israel, chose me from my whole family to be king over Israel forever. He chose Judah as leader, and from the tribe of Judah, He chose my family. And from my father's sons, He was pleased to make me king over all Israel. Praise the Lord. இங்கே தாவீது சொல்லுகிறார், என்னை கர்த்தர் தெரிந்து கொண்டார். Praise the Lord. நமக்கும் சொல்ல முடியும், we are chosen by God. மனிதர்கள் நம்மை தெரிந்து கொண்டதினாலே நாம் இன்றைக்கும் நிலை நிற்கவில்லை. மனிதர்கள் மாறலாம், சூழ்நிலைகள் மாறலாம். ஆனால் நம்முடைய தேவனாகிய கர்த்தருடைய அநாதி திட்டம் நம்மையில் இருக்கிறதுனாலே, அவர் நம்மை தெரிந்து கொண்டதினாலே, ஆமென், அவர் நம்மை பிரித்தெடுத்ததினாலே இன்றைக்கும் நாம் நிலை நிற்கிறோம். அவருக்காக வாழும்படியாக, அவருடைய சித்தத்தை மாத்திரம் செய்யும்படியாக, அவருக்காக கனி கொடுக்கும்படியாக, அவருடைய சாட்சிகளாக, அவருடைய சீஷர்களாக மாறும்படியாக கர்த்தர் நம்மை தெரிந்து கொண்டிருக்கிறார். இங்கே தாவீது சொல்லுகிறார், இஸ்ரவேல் அனைத்தின் மேலும் என்றைக்கும் ராஜாவாக இருக்க இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் என் தகப்பனுடைய வீட்டாரில் எல்லாம் என்னை தெரிந்து கொண்டார். இன்றைக்கு கூட கர்த்தர் இந்த வசனத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரோடு பேசுகிறார். உங்கள் தகப்பனுடைய வீட்டாரில் எல்லாம் கர்த்தர் உங்களை தெரிந்து கொண்டிருக்கிறார். அதை நீங்கள் முதலாவது உணர்ந்து கொள்ள வேண்டும். நான் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவன். ஆமென், ஆமென். நான் அநாதை அல்ல. நான் ஆமென் எல்லாராலும் தள்ளப்பட்ட, ஆமென் எல்லாராலும் மறக்கப்பட்ட ஒரு மனிதன் இல்லை. என்னை தெரிந்து கொண்டவர் ஒருவர் இருக்கிறார். பிரைஸ் தி லார்ட். தகப்பனுடைய வீட்டார்கள் எல்லாம், அதாவது தகப்பனுடைய வீட்டாரில் அநேகர் இருந்தார்கள். நல்ல திறமைசாலிகள் இருந்தார்கள், பலவான்கள் இருந்தார்கள், ஞானவான்கள் இருந்தார்கள். ஆனால் அவர்கள் மத்தியிலேயும், தகப்பனுடைய வீட்டார்கள் எல்லாம் இவ்வளவு சிறந்தவர்கள் மத்தியிலேயும் கர்த்தர் தாவீதை என்றைக்கும் ராஜாவாக இருக்கும்படி தெரிந்து கொண்டார். ஆம், மனிதர்கள் நம்மை தெரிந்து கொள்ளுகிறது போல அல்ல, கர்த்தர் நம்மை தெரிந்து கொள்ளுகிறது என்றைக்கும் ஒரு ஆசீர்வாதத்தை தரும்படியாக. இந்த பூமியிலே அழிந்து போகிற ஒரு ஆசீர்வாதம் இல்லை, பரலோக ராஜ்யம் வரைக்கும் நம்மை ஆமென் ஸ்தோத்திரம் அங்கே நிலைநிற்கிற ஒரு ஆசீர்வாதத்தை தரும்படியாகவே கர்த்தர் நம்மை தெரிந்து கொண்டிருக்கிறார். ஆமென். மட்டுமல்ல, அவர் சொல்லுகிறார், அவர் யூதாவையும் யூதாவின் வம்சத்தில் என் தகப்பன் குடும்பத்தையும் தலைமையாக தெரிந்து கொண்டார். Praise the Lord. Hallelujah. He chose Judah as leader. ஜூடாவை கர்த்தர் லீடராக, அதிபதியாக தெரிந்து கொண்டார். ஜூதா முன்னே புறப்பட கண்டவர் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அவர்கள் துதிக்கிற ஜனங்கள். ஹல்லேலூயா. ஆமென். அவர்களை தெரிந்து கொண்டு அந்த ஜூடாவின் வம்சத்திலே தாவீதின் தகப்பனுடைய குடும்பத்தை மறுபடியும் தெரிந்து கொள்ளுகிறார். ஹல்லேலூயா. நாம் எங்கே இருந்தாலும், எந்த ஜனத்திற்குள்ளே இருந்தாலும், எப்படிப்பட்ட ஆமென் ஸ்தோத்திரம் ஆட்களுடைய மத்தியில் இருந்தாலும், நாம் எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் கர்த்தர் அங்கே இருந்து நம்மை கண்டு, நம்மை அறிந்து, நம்மை தெரிந்து கொண்டு நம்மை வெளியே கொண்டு வர கர்த்தர் உண்மையுள்ளவராக இருக்கிறார். ஆமென். மட்டுமல்ல, அவர் சொல்லுகிறார், என்னை எல்லா இஸ்ரவேலின் மேல் ராஜாவாக்க என் தகப்பனுடைய குமாரருக்குள் என் மேல் பிரியம் வைத்தார். நேரமே அவர் சொன்னார், என் தகப்பனுடைய வீட்டாரிலெல்லாம் என்னை தெரிந்து கொண்டார், தகப்பனுடைய குடும்பத்தையும் தெரிந்து கொண்டார். இங்கே அடுத்து சொல்லுகிறார்,
தகப்பனுடைய குமாரருக்குள், அதாவது தன்னுடைய சொந்த சகோதரருக்குள் என்மேல் பிரியம் வைத்தார். எத்தனை பேருக்கு சொல்ல முடியும்? ஹல்லேலூயா. என்மேல் தேவன் பிரியம் வைத்திருக்கிறார். அவர் என்மேல் பிரியமாயிருக்கிறார். ஆமென். நமக்கு தெரிய கர்த்தராக இயேசு கிறிஸ்து ஞான ஸ்நானம் பெற்றுக்கொண்டு கரையேறின உடனே வானத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாயிற்று, இவன் என்னுடைய நேசகுமாரன், இவரில் நான் பிரியமாயிருக்கிறேன். இந்த சத்தத்தை நாம் ஒவ்வொருவரும் இந்த காலத்தில் கேட்க வேண்டும். ஹல்லேலூயா. தாவீது சொல்லுகிறார், இந்த குமாரருக்குள், என் சகோதரருக்குள்ளே, என் தகப்பனுடைய குமாரருக்குள் என் மேல் அவர் பிரியம் வைத்தார். ஆமென். எத்தனை பேருக்கு சொல்ல முடியும்? இந்த தலைமுறை மத்தியிலே, இந்த தலைமுறைக்குள்ளே, ஹல்லேலூயா, இந்த சந்ததிகளுக்குள்ளே, இந்த காலத்தில் வாழ்கிற ஜனங்களுக்குள்ளே கர்த்தர் என் மேல் பிரியம் வைத்தார். ஏன் அப்படி தாவீது சொல்லுகிறார்? அதற்கு காரணம் என்னது? ஆக்ட்ஸ் சாப்டர் 13 verse 22. அங்கே நாம் இப்படியாக வாசிக்கிறோம். Amen. After removing Saul, he made David their king. God testified concerning him, I have found David son of Jesse, a man after my own heart. He will do everything I want him to do. Amen. இந்த ஒரு நம்பிக்கை, இந்த ஒரு நிச்சயம் தேவனுக்கு இருந்தது. அவன் ஸ்தோத்திர தமிழில் நாம் வாசிக்கிறோம். அவன் என் இருதயத்துக்கு ஏற்றவனாக நான் கண்டேன். அப்போஸ்தலர் 13:22. தேவனுடைய இருதயத்துக்கு ஏற்றவனாக தேவன் சாமுவேல் தாவீதின் இருதயத்தை கண்டார். அதுதான் அவர் சொல்கிற மனிதனோ அவன் வெளியே உள்ள காரியங்களை பார்க்கிறார், புறமே உள்ள காரியங்களை பார்க்கிறார். வெளித்தோட்டத்தை கண்டு மனிதர்கள் நம்புகிறார்கள், விசுவாசிக்கிறார்கள், தெரிந்து கொள்கிறார்கள். ஆனால் மனுஷன் பார்க்கிறபடி நான் பாரேன், நான் இருதயத்தை பார்க்கிற தேவன். கர்த்தர் தாவீதின் இருதயத்தை பார்த்தபோது தன்னுடைய இருதயத்துக்கு ஏற்ற ஒரு இருதயம் தாவீதுக்குள் இருந்தது. மட்டுமல்ல, எனக்கு சித்தமானவைகளில், அதாவது இங்கிலீஷில் நாம் வாசிக்கிறோம், வாட் ஐ வாண்ட் ஹிம் டு டூ, நான் அவனிடத்திலிருந்து அவன் செய்யும்படியாக நான் சொல்லுகிற காரியங்களை எல்லாம், எனக்கு சித்தமானவைகளை எல்லாம் அவன் செய்வான் என்று கர்த்தர் சாட்சி கொடுக்கிறார். இந்த 2 காரணத்தினால்தான் கர்த்தர் தன்னுடைய சகோதரருக்குள்ளே அவன் மேல் பிரியம் வைத்தார். தகப்பன் குடும்பத்தார் எல்லாரிலும் கர்த்தர் என்றைக்கு ராஜாவாக இருக்கும்படி தெரிந்து கொண்டார். இன்றைக்கு கூட நம்மை தெய்வ சமூகத்தில் ஒப்புக் கொடுப்போமா? கர்த்தர் நம்முடைய இருதயத்தை பார்க்கிறார், உள்ளிந்திரியங்களை அறிகிறார். அதே தாவீது தன்னுடைய மகனிடத்திலிருந்து, தன்னுடைய அனுபவத்திலிருந்து சொல்லுகிறார். 9வது வசனம், என் குமாரனாகிய சாலமோனே, நீ உன் பிதாவின் தேவனை அறிந்து அவரை உத்தம இருதயத்தோடும் உற்சாக மனதோடும் சேவி. ஹல்லேலூயா. கர்த்தர் நம்முடைய இருதயத்தை மனதையும் பார்க்கிறார். உத்தம இருதயம் உற்சாக மனதோடு நாம் சேவிப்போம் என்றால் நிச்சயமாகவே நம்மை ஆசீர்வதிக்கிற ஒரு தேவன் உண்டு. கர்த்தர் எல்லா இருதயங்களை ஆராய்கிறார். ஆமென். அவர் ஆராய்ந்து நினைவுகளின் தோற்றங்களை கூட அறிகிறார். நீ அவரை தேடினால் உனக்கு தென்படுவார், நீ அவரை விட்டு விட்டால் அவர் உன்னை என்றைக்கும் கைவிடுவார். இங்கே தாவீதை என்றைக்கும் ராஜாவாக இருக்கும்படி கதை தெரிந்து கொண்டார். ஆதலால் தாவீது தன்னுடைய குமாரனாகிய சவுலிடத்தில் சொல்லுகிறார், நீ தேவனை தேடு, அவனை உண்மையாக தேடினால் அவர் உனக்கு தென்படுவார், இல்லாவிட்டால் என்றைக்குமாக உன்னை கைவிடுவார். பிரைஸ் தி லார்ட். இந்த நாளில் வசனத்தின்படி நம்மை ஒப்புக் கொடுப்போமா? ஜெபிப்போம். கர்த்தாவே, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். எங்கள் அளவில்லாமல் நேசித்து வழி நடத்துகிற எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்டதான அந்த நாளிலேயும் நீர் எங்களுக்கு இந்த வார்த்தைக்காக ஸ்தோத்திரம். ஆமாப்பா, நீர் எங்கள் இருதயங்களை அறிகிற தேவன், எங்கள் இருதயங்களை ஆராய்கிற தேவன், மனதின் தோற்றங்களை கூட அறிகிறாப்பா. இயேசுவே, எங்களை முற்றிலுமாக ஒப்புக் கொடுக்கிறோம். அப்போ இந்த நாட்களிலே அன்றைக்கும் நிலைநிற்கிற ஒரு ஆசீர்வாதத்தை நாங்கள் பெற்றுக்கொள்ளும்படியாக ஏசப்பா உடைய இருதயத்திற்கு ஏற்ற ஒரு இருதயம் எங்களுக்கு கொடுங்கப்பா. இயேசுவே, புதிய இருதயத்தை கொடுங்க, புதிய ஆவியை கொடுங்கப்பா. இந்த சமூகத்தில் அதற்காக எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். உடைய சித்தத்தின்படி எல்லாம் செய்ய நீர் எங்களிடத்திலிருந்து என்ன நாங்கள் செய்ய வேண்டும் என்று சித்தம் வைத்திருக்கிறோம். நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று வாஞ்சிக்கிறீங்களோ அப்பா, அதை நாங்கள் செய்யும்படியாக எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். இந்த நாட்களில் கர்த்தர் எங்கள் மேல் பிரியம் வைத்து பெரிய காரியங்களை செய்கிறதற்காக ஸ்தோத்திரம் தாழ்த்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். எங்கள் ஜெபத்தை கேளு நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். May God bless you all.